அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது கடைசி ஸ்டைலை பார்ப்போம். அதுதான் டெலிகேட்டிங் ஸ்டைல். டெலிகேட்டிங் ஸ்டைல் அதாவது பொறுப்பளித்தல். இதை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும்? ஃபாலோயர்ஸ் தமது வேலையில் அதிக விருப்பமும் அதிக திறனும் கொண்டிருக்கும் போது இந்த லீடர்ஷிப் அணுகுமுறை மிகவும் பொருத்தமானது. ஃபாலோயர்ஸ் மிகவும் திறமைசாலிகளாகவும் தன்னம்பிக்கை கொண்டவராகவும் ஊக்கமுள்ளவர்களாகவும் இருப்பதால் இவர்களுக்கு அதிகமான ஆதரவோ அல்லது வழிகாட்டுதலோ தேவை இருக்காது. நம்பிக்கை மட்டும் போதும். இந்த ஸ்டைல் தன்னிச்சையாக வேலை செய்யக்கூடிய அனுபவம் வாய்ந்த நபர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இங்கே ஃபாலோயர்ஸ் அதிக ஊக்கத்தையும் உயர்திறனையும் கொண்டுள்ளவராக இருப்பர். இந்த சூழ்நிலையில் லீடர்ஸின் பண்புகள் எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக லோ இன் டைரக்ஷன், அதாவது இதில் தலைவர்கள் அதிகமாக வழிகாட்ட மாட்டார்கள். மேலும் லோ இன் சப்போர்ட்டிவ் பிஹேவியர், தலைவர்கள் இதில் அதிகமாக ஆதரவும் கொடுக்க மாட்டார்கள். இங்கு இந்த ஃபாலோயர்ஸ் அதிக திறன் கொண்டவர்களாக இருப்பதால் இங்கே தலைவர்களின் முக்கிய வேலை என்னவெனில் தன்னுடைய ஃபாலோயர்ஸ்களுக்கு முழுசாக சுதந்திரம் கொடுப்பதிலும் அவர்களின் தன்னிச்சை வேலை செய்யும் திறனை நம்புவது மட்டுமே. மேலும் ஃபாலோயர்ஸ் ஊக்கத்துடன் காணப்படுவதால் தலைவர்கள் தன்னம்பிக்கையுடன் முக்கிய முடிவுகள் எடுக்கும் உரிமைகளை அவர்களிடமே ஒப்படைத்து விடுவர். இந்தவித ஸ்டைலில் லீடர்ஸ் குறைவாகவே கம்யூனிகேஷனில் ஈடுபடுவார்கள். பொதுவாக இதில் வழிகாட்டுதலை விட அவுட்கம் குறித்த இவர்களின் கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும். டெலிகேட்டிங் ஸ்டைல் லீடர்ஸின் முக்கிய பங்கு என்னவெனில் அவர்களுடைய ஃபாலோயர்ஸின் முடிவுகளை கண்காணித்தல், தேவைப்படுற விஷயங்களை அதாவது ரிசோர்ஸ் வழங்குதல் மற்றும் அவர்களுடைய வேலையில் தலையிடாமல் சாதனைகளை கொண்டாடுதல், இதை குறித்தே இருக்கும். ஃபாலோயர்ஸ் எவ்வாறு ஒரு பணியை தேர்ந்தெடுத்து அதை வெற்றி பெற செய்வது என்பதற்கான முழு சுதந்திரம் மற்றும் அவர்களுடைய கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு முழுமையான அனுமதியும் இவ்வித தலைவர்கள் கொடுப்பார்கள். உதாரணமாக, மிகவும் அனுபவம் வாய்ந்த மற்றும் சுயமாக இயங்கும் ஒரு பணியாளருக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் தலைவர் என்ன சொல்வார்? இந்த ப்ராஜெக்ட் உங்களுடையது. உங்கள் அணுகுமுறையை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதேனும் ஆதரவு தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே குறிக்கோள் என்னவெனில் குழுவினரிடம் தலைமைத்துவத்தையும் அவர்களுடைய பொறுப்புணர்வையும் வெளிக்கொணர்தலே ஆகும். அவர்களை மேலும் சிறந்த தலைவர்களாக உருவாக்குவதுதான் இதில் முக்கியமான பங்கு. இப்போது இந்த ஸ்டைல்ஸை எளிமைப்படுத்துவோம். அதாவது வேலையில் வளர்ச்சி இருக்கும்போது வெவ்வேறு மெச்சூரிட்டி லெவல்களை ஒரு ஃபாலோயர்ஸ் அடையும் போது அவர்களின் தேவைகளும் மாறுகின்றன. தொடக்க நிலையில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டுதல் தேவை. கற்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு பயிற்சி தேவை. திறன் கொண்டிருந்தாலும் தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு லீடர்ஸின் ஆதரவு தேவை. வேலை செய்யும் நிபுணத்துவம் படைத்தவர்களுக்கு வேலையில் சுதந்திரமும் கிரியேட்டிவிட்டியும் தேவை. ஃபாலோயர்ஸ் அல்லது குழுவின் நிலைக்கு ஏற்ப தமது லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை பொருத்தமாக அமைப்பதே ஒரு தலைவரின் பணியாகும். லீடர்ஸ் இதை சிறப்பாக செய்யும் போது ஃபாலோயர்ஸ் மத்தியில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பர். அவர்களின் செயல்திறன் மேம்படும். அவர்களின் நம்பிக்கை வளர்கிறது. மேலும் அணிகள் மிகவும் தன்னிச்சையாகவும் பொறுப்பாகவும் இருக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள இதற்கான ஒரு சிறுகதையை பகிர்ந்து கொள்கிறேன். ரியா ஒரு நிறுவனத்தில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட டேட்டா அனலிஸ்ட் என வைத்துக்கொள்வோம். அவரது மேலாளர் அருண். இவர் சிச்சுவேஷன் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை நன்கு புரிந்து கொண்டு ரியா வெவ்வேறு மெச்சூரிட்டி லெவலில் வளரும் போது தனது ஸ்டைலை அதற்கேற்றவாறு சரி செய்ய தயாராக உள்ளவர். அவர் ஒவ்வொரு ஸ்டைலையும் எவ்வாறு மாற்றிக்கொள்கிறார் என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். அருண் ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலை கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான ஸ்டைல்ஸ் இருப்பது இயல்புதான். ஆனால் அவர் எப்படி தன்னுடைய ஸ்டைலை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு சிச்சுவேஷனல் லீடராக மாறுகிறார் என்பதுதான் இங்கே மேஜிக். இதுதான் அவரின் திறமையை மேம்படுத்த உதவும் ஒரு தலைவராக. ரியா புதிதாக வேலைக்கு சேர்கிறார் என வைத்துக்கொள்வோம். ஸ்டேஜ் 1. முதல் வாரத்தில் ரியாவுக்கு நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் மற்றும் சாஃப்ட்வேர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதனால் அவரின் திறநிலை மிகவும் குறைவாகவே உள்ளது. மேலும் இதனால் அவருக்கு ஊக்கமும் இல்லை. அருண் இப்பொழுது தெளிவான வழிமுறைகளை வழங்குகிறார். இந்த ஃபைல் திறந்து இந்த ஃபார்முலா இயக்கி பின்னர் இந்த ஃபோல்டரில் சேமிக்கவும். இந்த படிப்படியான செயல்முறையை நீங்கள் பின்பற்றலாம். அருண் மிகவும் தெளிவாக அறிவுறுத்துகிறார் மற்றும் ரியாவின் வேலையை தவறாமல் மேற்பார்வை இட்டார். இது என்ன ஸ்டைல்? இது டைரக்டிவ் ஸ்டைல்.
இதில் அருண் முழுமையாக வழிகாட்டும் பயன்முறையில் இருந்து செயல்படுகிறார். இப்பொழுது ரியா அடுத்த ஸ்டேஜில் உள்ளார். இந்த மெச்சூரிட்டி லெவலில் ரியா முன்னேறுகிறார். ஆனால் சில சமயங்களில் அவருக்கு வேலை இன்னும் கடினமாகவே உள்ளது. 2 வாரங்களுக்கு பிறகு ரியா வேலையை செய்வதில் நம்பிக்கையுடன் இருந்தார். ஆனால் கொடுக்கப்பட்ட பணியில் சில முக்கியமான பகுதிகளை தவறவிடுகிறார். இப்பொழுது அருண் ரிப்போர்ட்ஸ் ஏன் முக்கியம் என்பதை விளக்குகிறார். மேலும் ரியாவை இதே வழியில் சிந்திக்க உதவுகிறார். நீங்கள் நன்றாக செயல்படுகிறீர்கள். இந்த ட்ரெண்டை நீங்கள் கண்டுபிடிச்சு விட்டீர்கள். இப்பொழுது இது ஏன் முக்கியம்னு அனலைஸ் செய்வோம். இந்த நுட்பங்களை கற்றுக்கிட்டு நல்லா வேலை செய்யுங்கள். அவர் இன்னும் ரியாவை வழிநடத்தினார். ஆனால் அதே சமயத்தில் ரியாவின் கருத்துக்களை ஊக்குவித்தார். மேலும் ரியாவின் கருத்துக்களை காது கொடுத்தும் கேட்டுக்கொண்டார். இது என்ன ஸ்டைல்? இது கோச்சிங் ஸ்டைல். இதில் ஆதரவு மற்றும் தெளிவு தேவைப்பட்டது. அதனால் அவர் வழி நடத்துவது மட்டுமின்றி ஆதரவும் கொடுக்கிறார். இப்பொழுது ரியா அடுத்த ஸ்டேஜில் உள்ளார். இந்த மெச்சூரிட்டி லெவலில் திறமைகள் இருந்தும் ரியாவின் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. 1 மாதத்திற்கு பிறகு ரியா அவரின் வேலையை நன்றாக செய்ய முடிந்தது. ஆனால் குழுவின் முன் அதை பிரசன்ட் செய்வதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அருண் ரியாவுக்கு இப்பொழுது எவ்வாறு வழிநடத்த வேண்டும்? இதில் அருண் அவருக்கு என்ன வேண்டும் என்று சொல்லித்தரவில்லை. அதற்கு பதிலாக அவர் ரியாவுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் விதமாக அவரை ஊக்குவித்தார். இந்த ரிப்போர்ட்ஸு நீங்கள் எல்லாரை விட நன்றாக அறிந்திருப்பீர்கள். உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்போது தேவைப்பட்டாலும் நான் இங்கே தான் இருக்கிறேன். அவர் இதில் அறிவுறுத்தலை குறைத்து தன்னம்பிக்கை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறார். இந்த ஸ்டைல் என்ன? இது சப்போர்ட்டிங் ஸ்டைல் தவிர வேறொன்றுமில்லை. இதில் ரியாவுக்கு அதிகம் கட்டுப்பாடு தேவையில்லை, ஊக்கம்தான் முக்கியம். எனவே அருண் இதில் வழிநடத்த தேவையில்லை, வெறும் ஆதரவு மட்டும்தான் தேவை. இப்பொழுது அடுத்த கட்ட வளர்ச்சியை குறித்து பார்க்கலாம். இந்த மெச்சூரிட்டி லெவலில் ரியா மிகவும் திறமைசாலியாகவும் மற்றும் தன்னம்பிக்கையுடனும் மாறுகிறார். 3 மாதங்களுக்கு பிறகு ரியா முழு திறமையை பெறுகிறார். இவர் தானாகவே ரிப்போர்ட்ஸை உருவாக்குகிறார். மேலும் பல நுண்ணறிவுகளை கண்டு தெரிந்து கொள்கிறார். மேலும் நம்பிக்கையுடன் தன் கருத்துக்களை தன் குழுவினர் மத்தியில் முன்வைக்கின்றார். சரி, அருண் இப்பொழுது எந்த ஸ்டைலை பயன்படுத்த வேண்டும்? இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் இது தெரிந்திருக்கும் என நம்புகிறேன். இங்கு அவர் செய்ய வேண்டியது என்னவென்றால், ரியா மாதாந்திர ரிப்போர்ட்ஸ் திட்டத்தை முன்னின்று நடத்துங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு தகவல் தெரிவிக்கவும். இதில் அருண் ரியாவுக்கு முழு சுதந்திரத்தையும் நம்பிக்கையையும் வழங்குகிறார். இது டெலிகேட்டிங் ஸ்டைல் தவிர வேறொன்றுமில்லை. ரியாவுக்கு மேலும் முன்னேற ஸ்பேஸ் தேவைப்பட்டது. இதனால் அருண் ரியாவுக்கு எந்தவித வழி நடத்துதலோ அல்லது ஆதரவோ கொடுக்கவில்லை. ரியா வளர்வதற்கான மேலும் மிகச்சிறந்த தலைவராக அவர் மாறுவதற்கான இடத்தை மட்டும் அமைத்து கொடுத்தார். இந்த கதையில் ரியா என்றென்றும் ஒரே ஒரு வளர்ச்சி கட்டத்தில் தங்கவில்லை. அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். அதேபோல் அருண் தனது யூனிக் ஸ்டைல் மட்டுமே எல்லா இடத்திலும் பயன்படுத்தவில்லை. ரியாவின் வளர்ச்சிக்கேற்ப, அந்த சூழ்நிலைக்கேற்ப இவருடைய லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை மாற்றி அமைத்து கொண்டார். இதுவே சிச்சுவேஷனல் ஸ்டைல் என்று அழைக்கப்படுகின்றது. எப்போது வழிகாட்ட வேண்டும், எங்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், எப்பொழுது வேலையில் முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான சூழ்நிலைக்கு சரியான பாணியை தேர்ந்தெடுப்பதுதான் ஒரு சிறந்த லீடரை உருவாக்குகிறது. Ten straights. Next.
Next. Turn straight. Next. இது கொஞ்சம் சீரியஸான நம்மளுடைய ஆப்போசிட் டீம் யாருன்னு இனிமே தான் தெரிய போகுது. இன்னும் 2 நிமிஷத்துல என் வீட்டு பின்னாடி வழியா ஒருத்தன் வெளியே வருவான். அவனை நாம ஃபாலோ பண்ணுவோம். அவன் அடுத்து ஒரு ஆளை மீட் பண்ணும்போது நம்ம குரூப் 2ஆ பிரிஞ்சு 6 பேர் ஒருத்தனையும் 6 பேர் இன்னொருத்தனையும் ஃபாலோ பண்ணுவோம். அவங்க அடுத்தடுத்து மீட் பண்ற ஒவ்வொருத்தரையும் நாம எல்லாரும் பிரிஞ்சு போய் ஃபாலோ பண்ணணும். உங்க செல்போன்ஸ் எல்லாம் ஆன்ல வச்சுக்கோங்க. என் நம்பரை தவிர வேற யார் நம்பரையும் அட்டென்ட் பண்ணாதீங்க. நம்ம எல்லாரும் கான்ஃபரன்ஸ்ல கனெக்டடா இருப்போம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் அப்பா ரோட்டில் செருப்பு தைக்கிறவர். அவருடைய புள்ளனா உனக்கு பிரின்சிபல். திங்கிற பண்ணி மாதிரி என்னை அடித்து வரட்டினானுவ. ஓடி ஒழிஞ்சு போயிட்டேனா? அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன். அன்னைக்கு என்னை அடக்கணும்னு நினச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமின்னு கும்பிட்றான். உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மீறி என்ன மாதிரி நீயும் ஜெயிச்சு வரும் நான் நம்புகிறேன். இதை மனசில் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன தோணுதோ செய். இப்போது நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஸ்டைலை அதிகம் பயன்படுத்துகிறீர்கள்? ஏன் ஒரு சிலரிடம் மட்டும் நீங்கள் எவ்வளவு நல்ல தலைவராக இருக்கும் போதிலும் உங்கள் அப்ரோச் வேலை செய்யவில்லை என? இப்பொழுது இதை பற்றி சிந்தித்து பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் சரியான லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் மிகச்சரியான ரிசல்ட்ஸை உருவாக்குகிறது. மேலும் லீடர்ஷிப் என்பது குழுவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மட்டுமல்ல, அது மற்றவர்களை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் வளர்வதற்கு ஏதுவானதாக ஆக்கும் ஒரு முக்கியமான ஒரு சக்தி என்பதே. இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இது உங்கள் லீடர்ஷிப் பயணத்திற்கு மதிப்பை சேர்த்திருந்தால் நீங்கள் மேலும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் நாள் இனிமையாக அமைய என் வாழ்த்துக்கள்.